வணக்கங்க. பங்களாதேஷில் கலவரம் மாதிரி அந்த ஜனாதிபதி நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக டெல்லி வந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள் வீட்டில் சொல்லலான் இருக்கேன். ஷேக் ஹசீனான்றவங்க தான் அந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. அந்த நாட்டில் 5% மக்கள் வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் வேறு சில பிரச்சனைனாலையும் சில பின்னணியில் ஒரு சில பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இந்தியா கூட நல்ல உறவு வச்சுருந்தாங்க, அது கெடுக்கணுன்றதுக்காக ஒரு சிலர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஷேக் ஹசீனா டெல்லி வந்திருக்காங்க. டெல்லியிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பங்களாதேஷ் நாடு 1971 பிறந்தது. அது வெள்ளையர் இந்தியாவை விட்டு போகும்போது அவங்க ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் 2 பகுதிகளை பிரித்து அவங்க ஒரு சாரார் மக்களுக்கு அதை அவங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்றவர் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த ஷேக் ஹசீனா ஆள்ற அந்த பகுதியை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டிட்டு இருந்தார். அதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவர் 1972 ஆட்சிக்கு வர்றாரு. 1975 பெரிய உணவு பற்றாக்குறை ஏற்படுது, பஞ்சம் ஏற்படுது. அதனால என்ன பண்றாரு, அவர் ஒரு சிங்கிள் பார்ட்டி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டாந்து இது பண்றாரு. ஆனால் ராணுவ புரட்சினால அவர் 1975 அவர் கொல்லப்படுறாரு. ராணுவ புரட்சி வருது. அதுக்கப்புறம் புரட்சிகள் மாறி ஜியாவுர் ரஹ்மான் என்றவர் ராணுவ தளபதி இது பண்ணுறாரு. அவரையும் கொண்டுடுறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது அவர் அந்த ஸ்டேட் ரிலிஜன், அதாவது அந்த நாட்டினுடைய ரிலிஜனை இஸ்லாம் அப்படின்றத மாதிரி கொண்டாடுறாங்க. ஜியாவுர் ரஹ்மானுடைய மனைவி இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி கலிதா ஜியான்றவங்க 10 வருஷம் ஆள்றாங்க. அவாமி லீக் என்ற கட்சியில் ஆள்றாங்க. அவங்க அவங்களுக்கு அதனால ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பொண்ணு அவங்களுக்கு போட்டியாக இருக்காங்க. அப்போ அந்த போட்டியாக இருந்து அவங்க ஜெயிச்சு வரும்போது அவங்க தந்தையை கொன்ன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுங்களை 5 பேரை தூக்கில் இடுறாங்க அவங்க. அப்புறம் அந்த காளிதாசியாவையும் புரட்சி கலவரம் அந்த மாதிரி வர்றதுனால அந்த அம்மாவையும் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சிடுறாங்க. ஹவுஸ் அரெஸ்டில் வச்சு இந்த இது பண்ணிட்டுருக்காங்க. ஷேக் ஹசீனான்றது 4 முறை அங்கே ஜனாதிபதி இருந்திருக்காங்க. பெரும்பாலும் அவங்க டெக்ஸ்டைல் தொழிலை வச்சு தான் அவங்க அந்த மக்கள் வாழ்கிறாங்க. 85% டெக்ஸ்டைல் தொழில். இப்போ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்து அந்த அம்மா நாட்டை விட்டு போகிறாங்க, அந்த ஷேக் ஹசீனான்றவங்க. அதனால் இவங்க இந்த கலிதாசின்றவங்க இது சிறையில் அடைக்கப்பட்டவங்க விடுதலை பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குங்க. அது இந்தியா எப்படி கண்காணிக்கும்? அது ஏன்னா இது வரைக்கும் ஒரு சுமூகமான உறவு தான் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு இருந்திருக்கு. இனிமேல் எப்படி இருக்குன்றது இந்தியா கண்காணித்து அது எந்த ரீதியாக தீர்க்கறதுக்காக அவங்க பாடுபடுவாங்க. நன்றிங்க. நன்றி. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.